சரி வாங்க, நாம இப்போ முதல் பாதைய பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் சைட் என்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட இதயமே இதுதான்னு சொல்லலாம். இதை ஏன் காட்டன் ராஜான்னு சொல்றோன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு சைட் இன்ஜினியரோட வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? தினமும் 10 மணி நேரம் வெயில்ல நிக்கணும். வெயிலும் தூசியும் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் லேபர் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சார் சிமெண்ட் காலி, கம்பி இன்னும் வரலன்னு டெய்லி ஒரு பஞ்சாயத்து. இந்த எல்லா பிரஷரையும் நீங்க தான் நின்னு சமாளிக்கணும். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல போர் அடிக்குமா? ஒரு பில்டிங் உங்க கண்ணு முன்னாடியே செங்கலா உருவாகிறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருமா? பலவிதமான ஆளுங்களை சமாளிக்கிற ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் உங்ககிட்ட இருக்கா? இந்த எல்லா கேள்விக்கும் உங்க பதில் ஆமானா, அப்போ இந்த சைட் ஃபீல்ட் உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கு. சரி, இதுல உங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு சைட் என்ஜினியரா நீங்க ஆரம்பிப்பீங்க. ஒரு 5-7 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலுக்கு வரலாம். இங்க ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. இன்னைக்கு வெற்றிகரமா இருக்கிற 90% கான்ட்ராக்டர்கள் தங்களோட கெரியரை ஒரு சைட் என்ஜினியரா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? நாளைக்கு நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லீடரா வரணும்னு ஒரு கனவு உங்களுக்குள்ள இருந்தா யோசிக்காம இந்த சைட் இன்ஜினியரிங் பாதையை தேர்ந்தெடுங்க. ஓகே, இப்போ அடுத்த பாதைக்கு போலாம். இது 2வது பாதை, டிசைன் ஆஃபீஸ். இது சைட் வேலைக்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு தனி உலகம்னே சொல்லலாம். நாம இத மூளைன்னு கூப்பிடலாம். ஏன்னா இங்க உடல் உழைப்பை விட அறிவு உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?